அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது அரசியலுக்கான பதிவல்ல. ஒரு ஏழை எளிய மக்களுடைய இயலாமையை நாம் எடுத்துரைப்பதற்கும், நாம் எவ்வாறு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய அங்கீகரிப்பு எவ்வாறு இன்றைக்கு முழுமையாக நிராகரிக்கப்படுகின்றது. இன்று ஒரு 70% மக்கள் தொகையை மேலை நாடுகளுக்கு ஆதார் அட்டையின் மூலம் ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலை நாடுகளுடைய வர்த்தகத்தை மேலோங்க செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பில் நம்மளுடைய நாட்டில் உள்ள மக்களுக்குரிய சுயமாத தொழில் தொடங்கி மேலை நாடுகளுக்கு நாம் எடுத்து செல்வதற்குரிய வாய்ப்புகளை நாம் முழுமையாக இழந்துவிட்டோம். இன்றைக்கும் விவசாயம் சார்ந்த அனைத்தையுமே ஒரு எங்கேயோ இருக்கும் ஒரு நபர் மட்டும், ஒரு தனிநபர் ஆதிக்கம் மட்டுமே இன்றைக்கு விவசாய மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்றது. நாம் வெறும் முகவராக மட்டுமே இன்றைக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாய மக்கள் முழுமையாக தங்களுடைய அனைத்து உடைமைகளும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தன்னுடைய இடத்தை அடமானம் வைத்து ஒரு முழுமையான ஒரு கொத்தடிமையாக ஒரு சுழற்சி முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டு விதைகள் மறைக்கப்பட்டு ஒரு ஹைபிரிட் விதைகள் மட்டுமே இன்றைக்கு முழுமையாக விவசாய மக்களிடத்தில் கொடுக்கப்படுகின்றது. விஷத்தன்மையுள்ள ரசாயனம் மட்டுமே ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் விவசாயத்தை ஒரு மேலோங்க செய்வதற்குரிய எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இன்றைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக விவசாய மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காப்பீடுகள் இன்றைக்கு முறையாக விவசாய மக்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றது. வெறும் கண் துடைப்புக்காக மட்டுமே, விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த பாசிசம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கல்வி திறனை மேம்படுத்துவதற்குரிய எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காமல், வெறும் பேருக்கு மட்டும் இன்றைக்கு கல்வித்துறை முறையாக செயல்படாமல் வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு மாற்றத்தை தொழிற்கல்வியை கொண்டு வந்து குழந்தைகளுக்குரிய ஒரு வருங்காலத்துக்குரிய வாய்ப்பாக எடுத்து செல்லலாம் என்று எது முயற்சி செய்தாலும் அதை நிராகரிப்பு செய்து ஒரு முடக்கம் செய்து அரசியல் ரீதியாக இங்கே ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக 70% மக்கள் இவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைமையை மட்டுமே பங்களிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள் ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்களில் முகவர்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அனைத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி அமைப்பு கண்டிப்பாக வரப்பட வேண்டும். மேலை நாடுகளிலிருந்து வர்த்தகத்தை நாம் எதிர்பார்த்தாலும் நாமும் அங்கு சென்று நம்மளுடைய விவசாயம் சார்ந்த தொழில் சார்ந்த அனைத்தையுமே ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். மேலை நாடுகளிலிருந்து ஒரு கூட்டமைப்பு தொழிலாக விவசாயம் சார்ந்த கால்நடை சார்ந்த அனைத்தையுமே மேலோங்கும் போது இன்றைக்கு ஒரு நல்ல வர்த்தகம் நாம் மேலை நாடுகளுக்கு நாமும் எடுத்து செல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். ஆனால் இங்கு அடிப்படையான கல்வி திறனை எந்த விதத்திலும் நமக்கு கொடுக்காம தொழிற்கல்வியை முழுமையாக முடக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற விவசாயம் தொழிற்கல்வியை முடக்கப்பட வேண்டும். அடிமைத்தனமான ஒரு பாசிசம் அரசியலின் கீழ் கட்டுப்பட்டு நடக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்மளுடைய வங்கி முதல் கொண்டு எங்கேயோ இருக்கும் ஒரு தனிநபர் ஆதிக்கம் நம்மளுடைய பணத்தை முழுமையாக சிறிது சிறிதாக கரையான் அரிப்பதைப் போல நமக்கு தெரியாமலே ஒரு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்தையுமே ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக மாற்றும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.